பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி பொதுமக்களுக்கு இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நான் வெள்ளரிசி போடணும்னு சொல்றாங்க, எப்படி எனக்கு புரியல. இதுல வாக்களிச்சீங்கன்னா வெள்ளரிசி போடணும்னு சொல்றாங்க. ஆண்டு கொண்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. இந்த 2 ஆண்டுகள் இருக்கின்றது. மத்தியில் ஆளப்போவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான். வெள்ளரிசி எங்க வந்து போடுறது? அந்த முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய அரசு, இருந்து கொண்டு இருக்கின்ற அரசு. உடனே போடக்கூடிய நிலையில் இருப்பது நம்முடைய அரசு. ஆனால் இந்த வெள்ளரிசி போடுறது, அரிசி போடுறது முடிவு அரசு உடனே செய்யக்கூடிய நிலையில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நிச்சயமாக ரேஷன் கடைகளில் உங்களுக்கு அரிசி வழங்கப்படுவது பணம் போற பணத்துக்கு அரிசி போட வேண்டும். வேற மாற்று பணத்துக்கு பதில் அரிசி போட வேண்டும். நிச்சயமாக அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரைவாக ரேஷன் கடை மூலமாக அரிசி போடப்படும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் வர முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தற்போது ஆளும் அரசு மக்களின் கோரிக்கையை கேட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் தற்போது ஆளும் அரசால் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதி உதவி மிகவும் முக்கியம் என்பதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போட வேண்டும் என வலியுறுத்தி உள்ள நிலையில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் ஆட்சியில் இல்லாமலும் வர முடியாத காங்கிரஸ் கட்சி வெள்ளை அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் அது எப்படி என தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், பணத்திற்கு பதிலாக அரிசி போடும் முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்தும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றார். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுக்கு முன்னாடி எப்படி அரசு சட்டமன்ற தேர்தலில் அது முன்பாக எப்படி இருந்தது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருப்பாங்க. கடந்த ஆட்சியில் சாலைகள் எல்லாம் மிக மோசமாக இருந்தது. ஒரு சாலை கூட அவர்கள் போட முடியவில்லை. நம்முடைய ஒவ்வொரு தொகுதியிலும் பார்க்கலாம், உட்புற சாலையில் எதுவும் போட முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்றது நல்லா தெரியும். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 870 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறை மூலமாக எல்லா சாலைகளையும் மேம்படுத்தி புதிதாக பாலங்களை கட்டி கொண்டிருந்தது. சில்வர் பாலம் எப்படி கட்டிட்டு இருக்காங்க பார்த்து தெரியும். எந்த பெரிய பாலம் கட்டிட்டு இருக்காங்க. பெரிய பாலங்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது. வாய்க்காலெல்லாம் சீரமைக்கப்பட்டிருந்தது. இங்கே கூட மேட்டு வாய்க்கால், பல்ல வாய்க்கால்லாம் விடுபட்டு இருந்தது. அது போல் தொடர்ந்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. மழை காலங்களில் வெள்ளம் தேங்காமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கை அத்தனையும் இந்த அரசு எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியில். அதே மாதிரி இந்த உட்பறை சாலைகளை பயன்படுத்துகிற நம்முடைய தொகுதியில், இந்த தொகுதியில் சுமார் 33 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் முக்கியமான சாலை போடுவது 12 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தது. டெண்டர் விடப்பட்டு கொஞ்சம் காலதாமதமானாலும் இப்பொழுதுதான் பணிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் சிரமம் தான். இப்போதான் அது அந்த டெண்டர் விடப்பட்டதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அரசானது, நம்முடைய அரசு நம்முடைய மாநிலத்தில் உள்ள அனைத்து சாலைகளை மேம்படுத்தும், புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பை மேம்படுத்தும், அதற்குள் நிதியை ஒதுக்கப்படும். அதற்கு மத்திய அரசு உறுதியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தாமரை சில வாக்களிக்க நம்முடைய வேட்பாளர் அமைச்சகத்தை வெற்றி பெற செய்கின்ற கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, நம்முடைய புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைவதற்கு மத்திய அரசுடைய நிதி உதவி நமக்கு அவசியம். மத்திய அரசு நமக்கு அனுமதி வழங்க வேண்டும். மத்திய அரசு உறுதுணை இல்லாமல் நம்மால் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இது மத்திய அரசு கட்டுப்பாடுகளுடன் பிரதேசம். அனைத்திற்கும் நாம் மத்திய அரசு நாட வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி பார்க்கும் பொழுது
இங்கே ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த நமது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே செல்லும் பொழுது அங்கே ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சேர்ந்த பாராளுமன்ற மற்றும் அமைச்சர்கள் மக்களை எல்லாம் நாம் வலியுறுத்தி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். நமக்கு தேவையான நிதியை பெற முடியும். புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி அடைய செய்வது எளிதாக இருக்கிறது. இது நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நாம் அளிக்க வேண்டிய வாக்குகள். இந்த வாக்குகள் நம்முடைய மாநிலத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி வாக்களிக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மை நமக்கு கிடைக்கும், எப்படி நம்முடைய மாநிலம் வளர்ச்சி அடையும், பல தொழிற்சாலையை நம்மால் கொண்டு வர முடியும். நம்முடைய மாநிலத்தில் நாம் செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுத்த முடியும். பல புதிய நலத்திட்டங்களை நம்மால் கொண்டு வர முடியும். பல கல்லூரிகளை நம்மால் கொண்டு வர முடியும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும். கடந்த ஆட்சியில காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையும் நம்மால் செயல்படுத்த முடியவில்லை. எந்த ஒரு வளர்ச்சியும் புதுவையில் கொண்டு வரவில்லை. காரணம், ஆளுநரோடு கருத்து வேறுபாட்டில் போராட்டங்கள் நடத்தி கொண்டு நாட்களை கடத்தி கொடுக்கிறதே தவிர நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆளுநர் அவர்கள் மத்தியில் அந்த கட்சியை சேர்ந்ததாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுமதி கிடைப்பது என்பது எளிதான சுலபமாக இருக்கவில்லை. அதற்கு மாறாக கருத்து வேறுபாடுகள் தான் அதிகமாக இருந்தது. அதனால் அவர்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நாம் பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அவர்கள் உதவி கூட உயர்த்தி கொடுக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது. 26,000 விண்ணப்பங்களுக்கு உடனடியாக முதியவர்களுக்கு விண்ணப்பித்த முதியவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. கல்வி மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் அவர்கள் கொடுக்க முடியவில்லை. நம்முடைய அரசு கொடுத்தது. இலவச லேப்டாப் அவர்கள் வழங்க முடியவில்லை. நம்முடைய அரசு மாணவர்களுக்கு கொடுத்தது. மேலும் நம்முடைய தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு, மக்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பள்ளியில் படிக்க விரும்புகிறார்களோ அந்த பள்ளியினுடைய கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று அரசு அந்த கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்தி வருகிறது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அந்த நிதியை முழுமையாக செலவிட்டு வருகிறது. அரசு பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகிறது. நம்முடைய அரசாங்கம் கடந்த ஆட்சியில் ஒரு பணியிடங்களை எல்லா துறையிலும் பணியிடம் முழுமையாக நிரப்பாமல் காலியாக இருந்தது. வேலைகள் சரியாக நடைபெற முடியவில்லை. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது 2000 அரசு பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 1000 பணியிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி நம்மால் கொடுக்க முடிகிறது. இப்படி நம்முடைய அரசானது 3 ஆண்டுகளில் எல்லா திட்டங்களையும் கூடிய அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. கடந்த சட்டமன்றத்தில் அறிவித்த பெண் குழந்தை பிறந்தால் 50,000 ரூபாய் டெபாசிட் வைக்கப்படும் வங்கியில். 18 வயது முடிந்த பிறகு அந்த பெண் குழந்தை 2,50,000 ரூபாய் அந்த பெண் எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தோம். அது இப்பொழுது 2,000 குழந்தைகளுக்கு அந்த பணம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உதவியும் பெறாத, அரசு உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தோம். இப்பொழுது சுமார் 64 குடும்பங்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கேஸ் மானியம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 300 ரூபாயும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 150 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,57,60,000 குடும்பங்களுக்கு கேஸ் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. காப்பீடு திட்டத்தின் மூலமாக 92 லட்சம் அரசு செலுத்தி இருக்கின்றது.
விவசாயிகளுக்காக இலவச மின்சாரத்திற்கு சுமார் 28 கோடி ரூபாய் அரசு செலுத்தியிருக்கிறது. இலவச மின்சாரத்திற்காக 2017 தொடங்கப்பட்ட அந்த திட்டத்துக்கு அரசு நம்முடைய அரசு 28 கோடி ரூபாய் செலவிட்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கான நிவாரண உதவித்தொகை எல்லாம் முழுமையாக வழங்கப்பட்டு இருக்கிறது. மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தி வருகிறது. அவருக்கான ஓய்வூதியத்தை 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறது. மழைக்கால நிவாரணம், தடைக்கால நிவாரணம் இப்படி எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் செயல்படுத்தி வருகின்ற அரசு நம்முடைய அரசு. நான் போற இடத்துல ஒன்று கேட்டாங்க, அரிசிக்கு பதில் பணம் போடுங்க வங்கியில, எங்களுக்கு அந்த அரிசியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் நான் போன கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை மக்களுக்கு வந்தது. பணத்திற்கு பதிலாக அரிசி வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ரேஷன்ல போடணும்னு கேட்டாங்க. என்னுடைய அரசு இன்னும் 2 ஆண்டுகள் இங்கே இருக்கின்றது, இருக்கும். அரிசி நிச்சயமாக உங்களுக்கு போடுவோம். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கை நீங்க எல்லாம் அரிசி பணத்திற்கு பதிலாக அரிசி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர், மாற்றி கொடுத்தவர் மக்கள் முதலமைச்சர் ஐயா. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர் ஐயா ரங்கசாமி ஐயா. தாமரை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு மக்கள் வெல்லம் ஐயாவை மக்கள் வெல்லம். ஆர்வத்திலே நிறுவனராகி மத்திய மாநிலத்தின் உரையாட்சியில் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் வாய்ப்பு நமக்கு ஏற்படும். தாமரை வாக்குறீங்க